ஆடி பாடி வர வைக்கிறது இது வந்து உங்க ஃபேமிலி ஸ்டெப். இந்த அவங்க வந்தாலும் இப்படித்தான். அழகை பார்க்க எப்படி இருக்கு? என்ன அழகா இருக்கு? என்ன கலைஞனும் இவளை சிலை வடிப்பார், இவளை பார்த்தில்லைப்பா கலைஞனும் இவளை சிலை வடிப்பார், எந்த மூலம் இவளை பார்த்திருப்பார். எந்த கலைஞனும் இவளை சிலை வடிப்பார், எந்த மூலவன் இவளை பார்த்தில்லைப்பார். அந்த இயற்கை வீரர் அவள் இணைவாரே நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை அழகியது அழகியது நான் கேட்டதிலே இவள் வாழ்க்கையை ஒரு கவிதை என்று ஒரு கவிதை என்று நான் பார்த்ததே இவள் ஒருத்தியை சொல்றான். இவள் ஒருத்திக்கு தான் நல்ல அகலம் என்று வாடா தகச்சி, வாடா வாடா வள்ளிக்கண்ணே, வாடா 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 தங்க பிள்ளை, வாடா வாடா வாடா. சூப்பரா சொல்றாரு தங்கச்சி. நம்ம இடத்துக்கு சரி மேல ஒருத்தர் இருந்து 8 கொக்கர பூஜையா ஒரு சாமியார் வந்திருக்காரு. 8 கொக்கர சர்வ பூஜை சாமியாரா? யாரு பாரு? சாமி நல்ல சாமி தான். சுழி சரியில்லையா? கொக்கர பூஜை. எல்லாம் ஒரு செட்டு தானே. சரி ஆக நானும் காமெடி வந்திருக்காரு. நம்ம கிட்ட வந்திருக்காரா? ஆமாத்தா. தேமானி வந்திருக்கா? கைவாடி மைந்தரா? அழைத்து வாருங்க பாக்கலாம். வாங்க சாமி. நாராயண போல நாராயண. சாமி நமஸ்காரம். அரமலே சாராயண.
கலைவாணி போற்றும் புதல்வரி காணப்பிரியரி கருணையின் வடிவான புனிதரி கருணையின் வடிவான புனிதரி கலைவாணி போற்றும் காணப்பிரியரி கருணையின் வடிவான சாமி ஒரே ஒரு வர வேணும். ஏன்னா அறிந்தது அறியாதது, தெரிந்தது தெரியாதது, புரிந்தது புரியாதது, நடப்பது நடக்க போவது அனைத்தும் தெரிஞ்சது உங்களுக்கு. அடுத்த ஜென்மம்னு ஒரு ஜென்மம் இருந்தா, அடுத்த பிறவின்னு ஒரு பிறவி இருந்தா, இந்த பிள்ளைய ஒரு புத்தா படைங்க, என்னை ஒரு நல்ல மாமா படைங்க, அடிக்கடி உள்ள போயிட்டு போயிட்டு வர்றது மாதிரி. சாமி என்ன மண்டையில பூ வச்சிருக்காரு? அவர் மண்டையில பூ வைக்கிறாரு, நீ கொண்டு உங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தா நன்றி சாமி. சாமி எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தது மாதிரி என்னுடைய வேண்டுகோள் உங்களுக்கு ஒண்ணு கொடுக்க வேண்டியது. இன்னமே நிறைய சாப்பிடாதீங்க சாமி. எனக்கு 2 கொட்டை மட்டும் தாங்க. வேண்டுகோள் வைக்கிறாரு. ஆமா, ஆக மரியாதைப்பட்டவன் நீதியோடு நேர்மையை வாழ வேண்டும் என்பதற்காக சொன்னார்களே, எவ்வளவு எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் தர்மத்தை வீராமல் இருக்க வேண்டும். எப்பேற்பட்ட வாழ்த்து? ஒரு ஒட்டு கிளியாக ஒரு நோப்பு குயிலாக பாடு பண்பாடு இதை பிறந்தால் இதை பாடு கிழித்தால் போடு ஒரு போடு என்னென்ன தேவைகள் இந்த சாமியை கேளுங்கள், என்னென்ன தேவைகள் இந்த சாமியை கேளுங்கள். ஒரு ஒட்டு கிளியாக ஒரு நோப்பு குயிலாக பாடு பண்பாடு உன்னை பற்றி தலைவனுக்கு தெரியும், தெரிந்தாலும் என்னால காண்பது மொழி தாயாரை கேட்பது மொழி தீர விசாரிப்பதை வெயில் வைக்கிற உள்ளத்திலே ஒரு சில கேள்விகளை கேட்க வேண்டும், நீ பதில் சொல்ல வேண்டும் என்று அதனாலே கேட்கின்ற கேள்விகளுக்கு தகுந்தால் போல்
பதில் அளிப்பாயா மகளே வள்ளிநாயகம்? கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தகுந்தாற்போல பதில் அளிப்பாயா மகனே வள்ளிநாயகம் சொல்வது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி. வாங்க, முறையான பாடங்கள் ஒன்று இருக்குல்ல, பாருங்க வாங்க. கேளுங்க, முறையான ஒரு முறையில என்ன கேட்க வேண்டும் அப்படின்னா முறையான முறையில கேட்க கண்டிப்பா முருகன் என்னுடைய குல கடவுள்லவா? ஆமா, முருகனுக்காக தானே நான் காவலுக்கு வந்திருக்கேன். முருகனுக்காக வந்திருந்தா எனக்கு கொஞ்சம் பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. அப்படியா? ஆமாங்க. வேலையே தானேப்பா. ஆமாங்க. என்னுடைய வேலையை முருகனுக்காக வந்தவதானே. அப்படியா? முருகனுக்காகவே 5 வயதுல அரியா பருவத்துல ரொம்ப நாளா முருகபெருமானை குல கடவுளா கடவுளா கடவுளே கடவுளே நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நானு. சரி, அதனால வந்திருக்கீங்க. இருந்தாலும் வரலாமா? ஏன் வரக்கூடாது? வரக்கூடாது சொல்றேன். சட்டமா? ஆமா. யாரே தேவையில்லாம பேசக்கூடாது. என்ன தேவையில்லாம? எனக்கு பிடிக்காத யாரு எங்க இருக்கிறது எந்த இடத்துல இருக்கணும் ஒரு வரமுறை இருக்கு இல்லையா? நீ வரலாமா வரக்கூடாதா? நீ வரக்கூடாதுன்னு எனக்கு நீங்க சட்டம் போடுற அளவுக்கு நீங்க பெரிய ஆளு கிடையாது. சரி, சரியா? எனக்கு இப்படி பேசுற ஆளை கண்டாலும் எனக்கு சுத்தமா பிடிக்காது. வந்திருக்க அப்படின்னா என்ன காரணத்துக்காக வந்திருக்க வள்ளிநாயகமேன்னு கேட்கலாம். சரி, அதை விட்டு ஏன் நீ வரலாமா நீ வரக்கூடாதுல அப்படின்னா நீங்க என்ன வாத்தியாரா வாய் பிடி சட்டம் போடுறீங்க? வரக்கூடாது என்ன? பருவம் சித்திரமாகும், பருவம் என்பது சித்திரமாகும், பாதுகாப்பது பத்திரமாகும். பருவம் சாத்திரப்படி தவறுனா உபத்திரியது போகக்கூடாதுன்னு இருக்காங்க. வரக்கூடாது அப்படி நீங்க சொல்ல அவசியமே கிடையாதுல. அப்பாவுடைய வேண்டுதல அப்பாவுடைய நேற்றிக்கடை அப்பா வந்து வேண்டுதல் காரணமாக அப்பாவுடைய பேச்சு இருக்கணுங்க. நான் காவலுக்கு வந்திருக்கேன் என்று வேண்டுதலுக்காக நான் காவலுக்கு வந்திருக்கேன். இது வரக்கூடாதுன்றது. அப்ப நீங்க வரக்கூடாது நீங்க சொல்றீங்கன்னு சொல்லி இது வரைக்கும் பணிவா பேசுற நீங்க வரக்கூடாது சட்டம் போடுறது பேசுறீங்களோ? சட்டம் எனக்கு சட்டம். ஆமா, நான் வச்சதுக்கு தான் ஆமா போட உங்களை நாங்க கூட்டிட்டு வந்திருக்கு. ஆமா, நாங்க பேசுற பேச்சுக்கு இந்த இடத்துல ஈடு போடணும். இல்ல நான் கேட்கிறேன், அந்த அளவுக்கு நீங்க என்ன பெரிய ஆளு அப்படின்னா யாருக்கு இந்த இடத்துல பெரிய ஆளு? அப்புறம் என்ன உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? உலகத்துல எல்லாம் தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது. ஹெல்மெட் அளவு எல்லாம் உலக அளவு அப்படின்னு உங்க தாயாகப்பட்டவள் கலைவாணி 64 கலைகளுக்கு அதிபதியாகப்பட்டவர் கலைவாணியை இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு மட்டும் முடிவெடுக்க ஒண்ணு சொல்லுவேன். என்னப்பா உன்னை காட்டுல ஒரு மணி மேல பேச முடியும். நம்பிக்கை காட்டுல 1 மடங்கு தான் பேசுவீங்க. ஆனா உங்கள காட்டுல 2 மடங்கு என்னால பேச முடியும். ஏன்னா முடியும் என்பது மூலதனம் முடியாத முட்டாள் சொல்றாங்க. ஏன்னா அறிவாளி சொன்னா 3 வாதம், அறிவாளி முட்டாள் சொன்னா 2 வாதம், முட்டாள் தான் ஒரே வாதம் இருக்காங்க. உங்களால அதாவது உங்களை விட உங்களை காட்டுறோம் 1 மடங்கு என்ன 10 மடங்கு கூட என்னால பேச முடியும். பேசி பாருங்க. தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு 20, குலத்திற்கு சமத்திற்கு ஞானத்திற்கு சுவைகள் சுரங்கள் வெற்றிகள் வேகங்கள் பசி வந்தா 10 மடங்கு ஓடும். ஆபத்துக்குதவா பிள்ளை அனுமதிக்குதவா ஆபத்தை தீராத தண்ணீர் கழித்த மரியாதை வண்டி கோபத்தை அடக்க வேண்டும் குருமணி ஏறாத ஆபத்தை தீராத 7 மருந்து பயிலாம போயிடக்கூடாது இருக்காங்க. 4 பேர் வச்ச பாவனும்ல 4 பேர் போன பாதையில மாதா 4 பேர் போற பாதையில அப்பர் சுந்தரன் மாணிக்கவாசு திருஞான சம்பந்தன் இருக்காங்க. மாதா புத குரு தெய்வம் 4 பேர் வைக்க வாழணும் அப்படி சொல்லிருக்காங்க. ஆமா, இதிகாசம் உள்ளது. இதிகாசம் 2, ஒன்று ராமாயணம் மற்றொன்று மகாபாரதம். மன்னாரை வந்தது மகாபாரதம், பெண்ணால வந்தது ராமாயணம். ஆக மன்னால வந்தது மகாபாரதம், பெண்ணால வந்தது ராமாயணம். அப்படிதானே? அப்படிதான். அந்த ராமாயணத்திலே ராமன் இருக்காரு இல்லையா? ஆமா. ராமனுடைய மனைவி யாரு? என்னங்க ராமாயணத்துல கதாநாயகனே ராமன் தானேங்க. ராமனுடைய மனைவி சீதாதேவி தானே. ஆக ராமனுடைய மனைவி சீதையாகப்பட்டவள் சீதாதேவி. ஆக இந்த சீதாதேவியை திருமணம் முடிச்சு அதன் பிறகு காட்டுக்கு போனது இல்லையா? அப்படி காட்டுக்கு போனதுக்கு பிறகு அந்த சீதாதேவியை சிறை எடுத்து போனது யாரு? சிறை எடுத்தது யாரு? ராவணேஸ்வரன். இலங்கையினுடைய இலங்காதிபதி. ஆக ராவணேஸ்வரன் சிறை எடுத்து போனேன். சரி, சிறை எடுத்து போய் எங்க வச்சிருந்தேன்? அது இலங்கையில அசோகவனத்துல
சிம்ஸ்பாவரத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க. கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லணும். எதுக்கு வேணாலும் சொல்லுவோம் முதல்ல. கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லணும். அதுக்கு நீங்க வாய் போட்டு போடாதீங்க. இங்க பாருங்க. இலங்கையில வச்சிருந்தா எந்த இடத்துல வச்சிருந்தா நான் கேட்டா அசோகவனத்துல சிம்ஸ்பாவரத்துல நம்ம அமர்ந்த இடம். இங்க பாருங்க. சீதை அமர்ந்த இடம் சிம்ஸ்பாவரம். எனக்கு அதிகமா பேசுற பொம்பளை கண்டால சுத்தமா பிடிக்காது. எனக்கு அப்படி தெரியுமா? எனக்கு அதிகமா பேசுற ஆளை கண்டால சுத்தமா மொத்தமா பிடிக்கவே பிடிக்காது. எங்க வச்சிருந்தா அசோகவனம். அசோகவனத்துல இங்க கேளுங்க. அசோகவனத்துல எந்த மரத்தடியில வச்சிருந்தா கேட்டா நீங்க சொல்லணும். அப்படிலாம் அவசியம் இல்ல. நாங்க சொல்லுவோம். என்ன மரம்? அசோகவனத்துல சிம்ஸ்பா மரம். சிம்ஸ்பா மரம். அப்படிதானே? அப்படிதான். வச்சிருந்தாங்க. ஆமா. ஐ வச்சிருந்தாங்க. சீதா தேவி சிறையில வச்சிருந்தானே. அந்த சீதா தேவியே ராவணன் தொட்டானா? நடுவுல தொட்டாங்க. தொட்டானா வட்டானா? என்ன? ராவணன் போய் தொட முடியுமா சீதையை? ஏன்? எந்த பெண் சீதை விருப்பப்பட்டாங்களா? கிடையாது. ராவணன் வாங்கின சாவு என்ன தெரியுமா? ராவணேஸ்வரர் வாங்கின சாவு என்னன்னா, ஒரு பெண்ணினுடைய விருப்பம் இல்லாம எந்த பெண்ணையும் தொடக்கூடாது. அப்படி ராவணேஸ்வரன் தொட்டு அப்படின்னா அவனுடைய மண்டை வடிச்சு போயிடும், தலை வடிச்சு போயிடும், எரிச்சு போயிருக்கான் அப்படின்ற ஒரு சாபத்தை வாங்கினது ராவணன். அப்பேற்பட்ட ராவணன் போய் சீதையை தொடங்க. ராவணே சீதையை அப்ப தொடலின்றீங்க? தொடவே கிடையாது. தொடவே கிடையாது. சீதை ராவணனை தொட்டாளா? எந்த புராணம்? எந்த புராணம்னு கேக்குறீங்க? என்ன புராணம்? ராமாயணம் தான் பேசுறோம். ராமாயணம் பேசுற கரைச்சு குடிச்சிட்டாரு பாவம். நீங்க பெரிய அவையாரோட பக்கத்து பொண்ணு. ஒரு பெரிய ஒட்டகத்தோட ஒட்டிக்கிட்டு கம்பர் இருக்க கடிதா சொல்றா அப்படி சகோதரி குடிச்சிட்டு வந்துட்டீங்க. ஆமா ஆமா சொல்லுங்க முத. என்ன அப்ப என்ன? சீதா தேவி ராவணனை தொட்டாளா? சீதா தேவி ராவணனை தொட்டாளவா? ராவணே சீதையை தொடல. சீதா தேவி. ஆனா சீதா தேவி வந்து ராவணனை தொட்டா. எங்க எப்ப எப்படி? எங்க எப்ப எப்படின்னு கேட்டிருக்கீங்க. பயம் வந்துருச்சு. பள்ளி கலையடிச்சு எதையாவது செஞ்சாலும் செஞ்சு போடுவா, எதையாவது பேசி போடுவா. நம்ம ஆளுக்கு முன்னாடி முந்திரி கொட்ட மாதிரி கேள்வியை கேட்டுருவோம். நாங்க இன்னைக்குதான் கவன கையில புடிச்சிட்டு வந்திருக்கோம். ஆமா, நாங்க அப்படியே உங்களை பார்த்தோன்னே இலக்கணம் படிச்ச வழக்கண மாதிரி ஏண்ட பேசக்கூடாது, புரியுதா? சீதா தேவி என்ன பண்ணா? சீதா தேவிய ராவணே சீதையை தொடல. ஆனா சீதை ராவணன் ஒரு இடத்துல எந்த விதத்துல எப்படி? நான் சொல்றேன், எனக்கிட்ட கேள்வி கேட்கிற அளவுக்கு உமக்கு என்ன தகுதி இருக்கு நான் பாக்கணும். அப்படி சொல்லாதீங்க. தகுதி இருக்கு வெத்து ஓட்டு வெறு ஓட்டா ஓட்டிட்டு போயிடக்கூடாது. என்ன பாருங்க, இப்பேற்பட்ட பகுதிக்கு இப்பேற்பட்ட தொகுதிக்கு ஒரு ஆள் வேணா ஒரு தகுதியான ஆட்கள் தேவை. தாய் என்றால் தன்னம்பிக்கை, கூ என்றால் குறிக்கோள், என்றால் திட்டமிடுதல். ஆக தன்னம்பிக்கையோட குறிக்கோளோட திட்டமிட்டு இப்ப நீங்க வந்திருக்கீங்களா நான் பாக்கணும்ல. என்னடா கேக்குறீங்களே ஒரு கேள்வி அப்பமா நாரதர்கிட்ட சொல்லுங்கப்பா. நிறைய இருக்கு கேளுங்க. நான் நல்லா கேட்பேன், எந்த குறையும் இல்ல. நான் நல்லா கேட்பேன். என்ன நல்லா கேட்டாலும் சொல்லுன்ற நல்ல விஷயமா கேட்பேன். என்ன கேட்க போறீங்க? கேள்வி கேட்கவா? அங்க பேசுங்க. அண்ணன் விசில் அடிச்சு கேள்வி கேட்க சொல்றாங்க. அப்படி கேள்வி. சரி, என்ன கேட்க போறீங்க? ஓடுற மாதிரி கேட்கவா? ரொம்ப சந்தோஷம். ஆமா, நாமளுக்கு எதிரி நிறைய இருக்காப்பா. ஆமாங்க, சரிங்க சொல்லுங்க. கேளுங்க. ஆக இப்ப என்ன கேட்டீங்கல்ல, அதே ராமாயணத்துல கதாநாயகன் யாரு? ஆளுங்க ராமன். ராமன் தானே. ராமனுடைய மனைவி யாரு? ராமனுடைய மனைவி சீதை. சீதையை சிறை எடுத்தது யாரு? அதான் ராவணன். அதான் கேட்டிருக்கல ஏற்கனவே. நான் கேட்பேல. தெரியாதா? சரி, ராவணே சீதையை சிறை எடுத்துட்டாரு. ஆமா, நான் கேட்கிறேன், ராமாயணத்துல எத்தனை வருடம் வனவாசம் போனாங்க? 14 வருடம் வனவாசம். 14 வருடம் வனவாசம். வனவாசம் போனது யாரு? ராமன், சீதா, லட்சுமணன். ஆக 3 பேரும் வனவாசம் போனாங்க. அப்படி வனவாசம் போயின்ற பொழுது இந்த அம்மா எப்படி போனாங்க? எப்படி போனாங்கன்னா கழுத்துல எதுவும் நகை நட்டு போட்டிருந்தாங்களா, இல்ல ஆடை எதுவும் உடுத்தி போனாங்களா, இல்ல என்ன ஆடை பட்டாடை உடுத்தி போனாங்களா, இல்ல எந்த ஆடையோட போனாங்க, நகை நட்டோட போனாங்களா, எப்படி போனாங்க அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லுங்க. ஏன்னா வனவாசம் அப்படின்னாலே மரமுடி தரித்து போறது. மரமுடி தரித்துனா என்ன காரணம்? அதாவது அயோத்தியுடைய இளவரசன் ராமன், அயோத்தியுடைய இளவரசி சீதாதேவி. இளவரசி எப்படி இருப்பாங்க? ஆடை ஆபரணங்கள் அப்படியே பயங்கரமா போட்டு நகைகள் எல்லாம் போட்டு இளவரசி அழகா இருப்பாங்க. ஆனா இவங்க வனவாசம் போகிற பொழுது எப்படி போனாங்க? என்ன பண்ண வனவாசம் போயில இந்த நகை நட்டெல்லாம் போட்டு போலாமா? அதனால வனவாசத்துக்குரிய துணிமணி இதுதான்
காவி உடை எனக்கு கொண்டாந்து கொடுத்து காவி உடை ஆமா ராவா நீ இதை கட்டிக்க, சீதா இதை கட்டிக்க, லட்சுமணா இதை கட்டிக்கன்னு காவி உடை அணிந்து மரமுடி தரித்து வனவாசம் போனாங்க. என்ன காவி உடை அணிந்த முறை? ஆமா காவி உடை. காவி உடை. காவி உடை. கழுத்துல என்ன போட்டிருந்தாங்க? எதுவுமே கிடையாது. துளசி மாலையோட போனாங்க. சீதா தேவியாக அவங்க சாமியார் கூட தானே பேச விடிய அவசரத்துல பிறந்தாளா இருப்போம். சொல்லுங்க சொல்லுங்க. காவி உடையோட துளசி மாலையோட அந்த அம்மா போறாங்க. அப்படி போனவங்களுக்கு நடு காட்டுல நகை நட்டு எப்படி கிடைச்சிச்சு? கிடைச்சது அந்த அம்மாவுக்கு நகை நட்டு கிடைச்ச காரணம் தெரியுமா? பொன்பொருள் எங்க கிடைச்சிச்சு? கிடைச்சிச்சு. மாட்டிக்கிட்டாரு அப்படி சொல்லி என் தங்கமே மாட்டிக்கிட்டாரு. நகை கிடைச்சுன்னா ஆதாரம் வேணும்ல. எங்க நகையை பார்த்தாங்க? யாரு பார்த்தாங்க? அதத்தான் கேக்குறேன். ஆதாரம் தான் கேக்குறேன். ஆதாரம் அத்தாச்சி தெரியல. அத்தாச்சிட்டே போய் வறுக்க கொடுத்தவன் நானு. கடமை போடுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். யாரு பொம்பளையாளு வீட்டுல உனக்கு முதல்ல நாங்க கங்காதேவி கடலையை வறுக்க தெரியுமா? கங்காதேவி காயத்ரி மந்திரம் நான் கேட்கிறேன். கடலையை உன்னால வறுக்க தெரியுமா? இரும்பு கடலையை கொண்டு அத்தாச்சிட்ட கொடுத்து மனைவி அடிசியாகவே கொடுத்தது. அது எந்த காரணத்தை கேட்கல. நான் கேட்டது நடுக்காட்டுல மரபுரி தரித்தினால நீங்க சொன்னீங்க காவி உடை அணிந்து துளசி மணி மாலையோட போனாங்கல்ல. போனவங்களுக்கு நடுக்காட்டுல நம்மாக்கு நகை எப்படி கிடைச்சிச்சு? அந்த நகையோட காரணம் என்ன? அந்த நகை கிடைச்சதுனால ஒரு ஊருக்கு ஒரு பெருமை, ஒரு சிறப்பு இருக்கு அந்த நகையை வைத்து. தெரியுமா? சொல்லியா நல்ல பெரிய ஆளு சொல்லியா முதல். நீங்க கேட்ட விஷயம் நகை எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா இப்ப நீங்களே தொட்டில அமைச்சீங்க. ஏன் தொட்டில அமைச்சீங்க? அண்ணன் முண்டாட்டி அத்தாச்சி. அந்த அத்தாட்சியினுடைய காரணம் தான் நகை வந்ததுக்கே காரணம். வேற என்ன? அத்தாட்சி தான் காரணம். ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல அத்திரி மருத்துவ மனைவி அனுசியா தேவி திருமகர்களை ஓடி கொடுத்து வறுக்க கொடுத்து 30 தேவிகளை காட்டிலும் கற்புக்கரசி அனுசியா அப்படி நிரூபிக்கிற பொழுது அவளை கற்ப சோதிக்கின்றதுக்காக இந்த 3 தேவிகள் என்ன பண்ணாங்க? கோவப்பட்டு இந்த 3 பேரை அவ புருஷனை அனுப்பினாளுங்க. மும்மூர்த்திகளை அனுப்பி ஆக பிரம்மா மகாவிஷ்ணு சிவபெருமான் 3 பேர்த்தையும் அனுப்பி அவளை எப்படினாலும் கற்பில்லாதவளா பண்ணிருங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க. உடனே போனாங்க, பிச்சை கேட்டு போனாங்க. ஆமா பிச்சை கேட்டு போனாங்க. அது மாதிரி எங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. அடி சாப்பாடு போடுகிற பொழுது 3 பேருமா உட்கார்ந்து இந்த பெண்ணை சோதிக்கணுமே, ஆக நாங்க சாமியாரு சிவனடியார்கள், நாங்க இப்படி சாப்பிட மாட்டோம், நீ நிர்வாணமா வந்து சோறு போடுனாங்க. அது கர்ப்பரிசி இல்லையா? பார்த்தா தன்னுடைய கூந்தலை விரிச்சு விட்டு சோறு போட வந்தா 3 பேர் மும்மூர்த்தி இல்லையா? என்ன பண்ணாங்க? என்ன கூந்தலையடா விரிச்சு இப்படி மொத்தமா மூடிக்கிட்டு சோறு போட வர்றா அப்படின்னு வாய் பகவான நினைச்சாங்க. வாய் பகவான் காத்து அடிச்சான். இவன் கர்ப்பரிசி இல்லையா? என்ன பண்ணா? ஆக 3 பேரையும் தண்ணியை தொலைச்சு குழந்தை ஆகிட்டான். குழந்தையா இருந்தா இருந்துட்டு போ, நான் நிர்வாணம் வந்தாலும் என்ன நீ குழந்தையா இருந்தா குழந்தைய ஆக்கிட்டா. ஆக உடனே என்ன பண்ணா? ஆக பிச்சை போட்டா. கடைசியில 30 தேவிகள் பார்த்தாங்க. ஆக புரிஞ்ச 3 பேர்த்தையும் குழந்தை ஆக்கி விட்டாலே அப்படின்னு வந்து வேண்டி ஆக என் புரிஞ்சலை எப்பவும் போல மீட்டி கொடு அப்படின்னு ஆக 3 பேர்த்தையும் மீட்டி கொடுத்தா. அதனால 3 உருவமாக தத்தாத்திரேயர் சொல்லி ஒரு தெய்வம் உருவான காரணம். அப்படி 3 பேரையும் மீட்டுகிற பொழுது இந்த உலகத்திலே கற்புக்கரசி நீதா அப்படின்னு 30 தேவிகளும் தன்னுடைய நகைகளை கலட்டி அனுசியாவுக்கு போட்டாங்களாம். சரி, அனுசியா தேவிக்கு கொடுத்தது மகாலட்சுமி. ஆக 3 தேவிகளை அனுசியாவுக்கு கொடுத்தாங்க. அதே அந்த அனுசியாவும் அத்திரி மகரிஷிக்கு கொடுத்தா. சரி, சீதா தேவிக்கு யாரு கொடுத்தாரு கேட்டிருக்கீங்க? அனுசியாவும் அத்திரி மகரிஷியும் அதே காட்டுல இருக்கிற பொழுது வனவாசம் போறாங்க. அப்படி வனவாசம் போகிற பொழுது அங்க வந்து சீதா தேவி ராமன் எல்லாம் போகிற பொழுது அங்க அனுசியா பாக்குறாங்க. சீதா தேவி யாரு? மகாலட்சுமியுடைய அம்சம் இல்லையா? பார்த்தாங்க. ஏமா இப்படி ஒரு மகாலட்சுமி மாதிரி இருக்க, உங்க கருத்து எதுவுமே இல்லையே, நீ இப்படி இருக்கலாமா அப்படின்னு 30 தேவிகளுக்கு கொடுத்த நகைகளை கலட்டி இந்த மணியை வச்சுக்க அப்படின்னு யாருக்கு? அனுசியா தேவி சீதா தேவிக்கு கொடுத்தாங்க. அதே சீதா தேவி அந்த நகையை அணிந்து பர்ணசாலையில் இருக்கிற பொழுது ராவணன் சிறையெடுத்து போனான். ராவணன் சிறையெடுத்து போகிற பொழுது அடையாளத்துக்காக சீதா தேவி என்ன பண்ணா? இந்த நகையாவது பார்த்து நம்ம புருஷ தேடி வரட்டும்ன்றதுக்காக ஒவ்வொன்றாக கலட்டி போட்டுக்கிட்டே போனான். போன என்ன பண்ணா? கடைசியாக இருக்கிற நகையை ஒரு துணியில பொட்டணமா முடிஞ்சு அடி அந்த துணியை பொட்டணத்தோட நகையை போட்டுட்டான். இப்ப நகை வந்ததுக்கான காரணம் தேவி முடிஞ்சு ஒரு பொட்டணத்துல போட்டதுனால அந்த ஊருக்கு பேர் என்ன தெரியுமா? பேரு தேவி பொட்டினம். தேவி நகையை முடிஞ்சு பொட்டணமா போட்ட இடம் தேவி போட்ட பொட்டணம் தேவி பட்டினம்.
தேவி பொட்டினும் அது மறைவு இப்ப தேவி பட்டி. தேவி ஓட்ட பொட்டணம், தேவி பொட்டணம், தேவி பட்டணமாக மாறியது. நீங்க கேட்டது ஆக நகையே இல்லாம போன சீதா தேவிக்கு நகை எப்படி கிடைச்சிச்சுன்னா அடிஜா கொடுத்தது. இதை நீங்க கேட்ட விஷயம் வேற என்ன? நீங்க சொல்றதெல்லாம் உண்மை. சூடா எடுத்துருவாங்க. என்ன ஐயனார் கோயில் எங்க இருக்கு ஆலயம்? ஏயா சூடா எடுத்துருவாங்க. என்னவா நாரத தலையில வச்சு கொடுத்துருங்க. எதுக்கு? உண்மையா சொல்லிருக்கேன். உண்மையா ஏத்துக்கீங்க இல்ல வேற கருத்து தான் நீங்க சொல்லுங்க. வேற கருத்து என்ன? வந்த விஷயத்தை சொல்லுங்க. வந்த விஷயத்தை சொல்லுங்க. நான் சொல்ல ஏத்துக்கிட்டீங்கல்ல? என்னென்ன ஏத்துக்கிறோமா? எங்க நகை எப்படி வந்துச்சுன்னா கேட்டு சொல்லிட்டேன் நான். நீங்க சொன்ன மாதிரி உண்மை. உண்மைதான். உண்மையா சொன்னா எதிரியா இருந்தாலும் ஏத்துக்கிறோம். சீதா தேவிக்கு காட்டுல நகை எப்படி கிடைச்சிச்சு, எப்படி கலட்டி போட்டா? அனுசியா தேவி கொடுத்த நகை. கொடுத்த நகை அப்படியா? இந்த நகையை வந்து யாரு கண்டுபிடிச்சது? ஐயா, வானரங்கள்லாம் வந்து தேடுறதுக்கு ஒரு திசையில போறாங்க. அப்படி திசையில தேடுற போகிற பொழுது நகையை பார்த்துறாங்க. அது நகையில எல்லாம் எடுத்து யாரு? சுக்ரீவன் எல்லாத்தையும் எடுத்து வானரங்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டாந்து காமிக்கிறாங்க. யார்கிட்ட? லட்சுமணன் காமிக்கிறாங்க. ஏன் லட்சுமணன் காமிச்சாங்க? லட்சுமணன் காமிக்கிறாங்க. ஏங்க இந்த மேல இந்த இருக்குங்களா இந்த நகை இது யாருதுங்க தெரியலைங்க. கழுத்துல இருக்கிற நகையை காட்ட தெரியலைங்க அழுதுகிட்டு. ஆக இடுப்புல உள்ள நகையை காட்ட தெரியலைங்க. கடைசியாக காலில் உள்ள தண்டையை காட்டுகிற பொழுது இந்த தண்டை தான் என்னுடைய அண்ணி சீதாதேவியுடைய தண்டைன்னு அழுது புலமுடியா. எப்படி தெரியும்? காலில் உள்ள தண்டை இந்த நகையெல்லாம் இல்ல இல்ல என்றவர் காலு தண்டையை மட்டும் பார்த்துக்கிட்டே அண்ணி வாடனுடைய நகை என்ன மேல மேல கேட்டுக்கிட்டே போன என்ன அர்த்தம்? கேப்பமுல்ல என்ன கேப்பமுல்லன்னா கேப்பமுல்ல தெரியுது அப்படின்னு அப்படி கிடையாதுல. சீதா தேவி நகையை போலாமே லட்சுமணி பார்த்தாரு. கழுத்துல அடிகளை நனைஞ்சிருக்கா. இது இல்ல தெரியல சொன்னவரு கால்ல உள்ள தண்டையை மட்டும் பார்த்துட்டு இதுதான் அண்ணியாருடைய நகை எப்படி சொன்னாரு? என்ன வச்சு சொல்றாரு? என்ன விஷயம்? ஏன்னா சீதா தேவி அண்ணி இல்லையா? அண்ணி தாய்க்கு சமம் இல்லையா? அப்படிப்பட்ட அண்ணிய ஆக இந்த லட்சுமணி ஏற்கே பார்த்தது இல்லையா? நிமிந்து பார்த்ததே இல்லையா? ஆக சீதா தேவியுடைய காலை பார்த்துட்டே பதில் சொல்லுவானா? காலை பார்த்துட்டே எது வேணாலும் கேட்பானா? அதனாலவே காலில் உள்ள நகை தெரிஞ்சது இதான் விஷயம். அருமையான ஜோரா கை தட்டுங்க. ஏத்துக்கிறீங்களா? கை தட்டுங்கப்பா. சரி ஏத்துக்கிறீங்களா? அதெல்லாம் சரி. ஒரு சின்ன விஷயம். என்ன விஷயம்? ஏற்கனவே கேட்டிருக்கல சொல்லணும்ல. ஏற்கனவே கேட்டிருக்கல. அதெல்லாம் இருக்கட்டும். என்ன கேட்டிருக்கீங்க? அண்ணே ராவணன் தொட்டானா அல்லது சீதை ராவணனை தொட்டாளா? எங்க எப்பன்னு கேட்டிருக்கல. சரி சீதை தொட்டா என்ன ராவணன் தொட்டா என்ன? வந்த விஷயத்தை சொல்லுங்க. முடியணும். நகை எங்க கிடந்தாலும் யாரு கொடுத்தாலும் நாங்களும் சொல்லலாம்ல. நாங்க சொல்லிருக்கோம்ல. ஆக ராவணே சீதையை தொட கிடையாது. சீதை ஒரு இடத்துல ராவணனை தொட்டா எப்படி எப்ப என்ன அப்படின்ற விஷயத்தை கேளுங்க. ராவணேஸ்வரை சாபத்தை நம்ம சொல்லிட்டோம். ஒரு பெண்ணோட விருப்பம் இல்லாம ஆசை இல்லாம அந்த பெண்ணை தொடக்கூடாது. ராவணை அவளுக்கு தொட்டா தலை வெடிச்சு பெறுன்ற ஒரு சாபம் வாங்கினவர் ராவணேஸ்வரி. அப்படி இருக்கின்ற பொழுது சீதாதேவி எங்க இருக்காங்கன்னா அசோகவனத்துல சிம்சபாவனத்துல இருக்காங்கல்ல. இந்த தேவியாரை பாக்குறதுக்காக ராவணன் தினமும் அதிகாலையில இருந்து போறாரு. ஆமா போகின்ற பொழுது அப்ப சீதாதேவி எப்படியாவது ஒரு நாளாவது நம்ம மேல ஆசைப்பட்டுவாளா, நம்மளை ஏறெடுத்து பாத்துருவாளா அப்படின்னு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு போறாரு. யார்? ராவணேஸ்வரன். தினமும் அதிகாலையில இருந்து போறாரு. நம்ம ஏறெடுத்து கூட பாக்கல. ராவணனை பார்க்கவே கிடையாது. அப்பதான் சூர்பனக வர்றா. சூர்பனக வந்து அண்ணா நீ செய்யறதெல்லாம் தவறுனா நீ அதாவது சீதா தேவி மேல நீ ஆசைப்பட்டது உண்மை. ஆனா அந்த பெண்ணை நீ அனுபவிக்கணும் அப்படின்னா நீ என்ன செய்யற அப்படின்னா எனக்கு ஒரு யோசனை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்ட்டு. அப்பதான் சூர்பனக சொல்றா, 1064 கலைகளும் கற்றவர் நீ. எல்லா கலையும் உனக்கு தெரியும். 64 கலைக்கும் எல்லாமே தெரியும் உனக்கு. அப்பேற்பட்ட 64 கலையும் கற்றவே நீ உருவமாடுற கலைன்னு ஒண்ணு இருக்கு உனக்கு தெரியுமில்ல? ராவணனுக்கு உருவமாடுற கலைன்னு உனக்கு தெரியுமில்லனா? அப்ப நீ என்ன செய்ற அப்படின்னா ராவணேஸ்வரன் சொல்றா சூர்பனக தங்கச்சி, நீ என்ன செய்ற அப்படின்னா உன்னுடைய உருவத்தை மட்டும் உன்னுடைய உருவத்தை ராமன் உருவம் போல உன்னுடைய உருவத்தை மாற்றி அமைச்சு சீதை முன்னாடி போ அப்படின்ற சூர்பனக பார்த்தாரு. எப்படியாவது நம்ம சீதையை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்ட்டு ராவணன் என்ன செய்றாரு, அவர் உருவத்தையே மாத்திடுறாரு. அவ்வளவு முடிஞ்சு உருவத்தையே மாத்திடுறாரு ராவணே. ராமனுடைய உருவத்தை போல மாத்தி போறாரு. அப்படி போகின்ற பொழுது எப்படி நிக்கிறாரு? சீதாதேவியை பார்த்த உடனே இப்படி புறமுதுக காமிச்சுட்டு நிக்கிறாரு. பார்த்துட்டா சூர்பனக, ஏனே எப்படி இருக்க? நீ சீதை உனக்கு வேணும் அப்படின்னா நீ நேரடியாவே போ, உன்னுடைய பார்வைப்படுற மாதிரி போ. அப்பதான் ராமன் தான் வந்துட்டாரோ, தன்னுடைய கணவர் ராமன் தான் வந்தா உன்னை கட்டி தழுவிடுவா சீதா அப்படின்னு. இவர் என்ன செய்வார்? இல்லம்மா
நான் ராவணனா இருக்கும் பொழுது கூட நான் பெண் மேல ஆசைப்பட்டது உண்மை. சரி. ஆனா எப்ப என்னுடைய உருவத்தை மாற்றி ராமன் உருவம் போல நான் மாற்றி அமைச்சனோ இனிமேல எந்த பெண்ணு மேலே நம்ம ஆசையே படக்கூடாது. நான் பெண்ணு பாவம் அப்படின்னு, பெண்கள் எல்லாம் பாவம் அப்படின்னு என் மனம் வலிக்குது, என் மனம் சொல்லுது அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு, அப்படி புறமுதுக காட்டிக்கிட்டே அப்படி பேசிட்டு இருக்கும்போது சீதாதேவி பார்த்தாங்க. பார்த்து இப்படின்னு பார்த்தாங்க. பார்க்கும்போது என்னடா நம்மளுடைய கணவர் போல தெரிகிறது, கணவர் வந்துட்டாரா அப்படின்னு வேகமா அந்த அம்மா ஓடி ஆடுறாங்க. ஓடி அப்படின்னு தான் தொட்டாங்கண்ணா. அப்படின்னு தொட்ட உடனே அப்படியே உருவம் மாறிடுச்சான். ராமனா இருந்த உருவம் மறுபடியும் ராவணேஸ்வரனா உருவம் மாறிடுச்சு. அங்கதான் தொட்டாங்க சீதாதேவி ராவணன் ஒரு இடத்துல. இதான் நீங்க கேட்டது ஒரே காரணம். ராவணை சீதையை தொடல, சீதை ராமன் நினைச்சு வந்து தொட்டா. சொல்லிருக்கீங்க இவ்வளவு சொல்ல உங்களுக்கு உங்களுடைய பருவத்துக்கு தந்தபடி இந்த இடத்துல ஒரு புருஷன் பார்த்துருக்கீங்க. புருஷனா ஏற்கனவே கல்யாணம் பண்ணல, ஏற்கனவே கல்யாணம் ஆனால அது கல்யாணம் ஆனா பேச்சா பெரிய மனுஷன் பேசுற தலையெடுத்து மணி ஆயிடுச்சுன்னு பாக்குறேன் உங்களுக்கு. வாங்க புருஷனுக்கு பார்த்து வந்த புருஷன் யாரு, நீ யாருக்கு கொண்டாட்டி அந்த விஷயத்தை சொல்லணும் இல்லையா? அது பார்த்து வந்த புருஷன் யாரு அப்படின்னா முருகனுக்கு நீதான் ரொம்ப கொண்டாட்டி, முருகனுக்கு நீதான் ரொம்ப கொண்டாட்டி கொண்டாட்டி அற்புதமோ போட்டு முன்கூட்டி மாட்டி பெருவாட்டி உரைச்சல் வழிகாட்டி வழிகாட்டி உங்க அப்பா ரெண்டு பேரும் பெண்கள் அது எங்கே போய் கொஞ்சம் சாமி கூட கேளம்மா கொண்டாட்டி கொண்டாட்டி அற்புதமோ புருஷன் நானும் வந்துட்டாங்க. அதே மாதிரி வேலைகளை நடத்தினாலே அது மாப்பிள்ள பாக்குறேன். மாப்பிள்ள யார பாத்திருக்கீங்க? யாரு மாப்பிள்ள? யாருக்கு மாப்பிள்ளைய? வள்ளிக்கு புருஷன் கண்ணன் கடமன் கார்த்திகேயன் ஓர் ஆறுமுகன் ஈராறுமுகன் என்னுடைய குல தெய்வம். நான் எப்பயுமே கடவுளா தான் நினைச்சேன். நீங்க என்ன சொல்றது? கணவனை ஏத்துக்கவே முடியாது. நான் என்ன சொல்றேன், நீங்க கலகம் பண்ற தொழிலாம் சரி, இன்னொரு தொழில் பாக்குறாரு நானும் கலெக்டர் உத்தியோகம். ஆமா, நல்லா இருக்கிற குடும்பத்துல சண்டை எடுத்து கொடுக்குறது ஆய முடியும் போது எல்லாம் ஒரு தொழில் உங்களுக்கு நமக்கு தொழிலாது கூட்டு கொடுக்குறாரியா எங்க எப்படி கொடுக்குறாரு உமக்கே உனக்கும் திருமணத்தை நடத்தி கொடுத்திருக்கிறேனா? சத்தியம் சத்தியம் உனக்கு பைத்தியம் பைத்தியம் நீங்க பொங்கல் வாங்கல் என்னங்க கொஞ்சம் கூட இல்லையா? என்ன இப்படி கேக்குறீங்க? நானும் பொம்பளை பிள்ளை தானே. ஆசை ஆசை இல்லாம யாருக்கும் வேணாம் சொன்னா புரிஞ்சுக்க நினைச்சுவேன். நிறைய இருக்கு. எப்ப வருவாரு எப்படி வருவாருன்னு ஆசை, அவ்வளவு ஆசை. அம்மா வேணாம்னு நான் எப்ப சொன்னனும் எனக்கு இப்பவே வேணும். இந்த வந்துட்டாப்ல இப்பவே இந்த பக்கத்துல நாங்க ஒரு யோசிக்கிறோம். வெற்றியா